மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக பகுதிக்குள் அறிவிப்பு பலகையை வைத்திருக்கிறது கேரள அரசு. நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் தமிழக பகுதிக்குள் அறிவிப்பு பலகையை வைத்திருக்கிறது கேரள அரசு. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், 2 கேள்விகள். நாம் தமிழர் கட்சியினர் அந்த பகுதியில் எதற்கு போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள்? கேரள அரசு எதற்காக பலகை வைத்திருக்கிறது? வேதவழி நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் இருக்கிறது, தாளூர் பகுதி. இந்த பகுதியில் ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டே ஒரு பிரச்சனை எழுந்தது. அதாவது கேரள அரசு தமிழக பகுதியை ஆக்கிரமித்து அதில் அறிவிப்பு பலகைகளை வைத்ததோடு அங்கு பேருந்து நிலையம் கட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக அன்றும் நாம் தமிழர் கட்சியினர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே இரு மாநில வருவாய்த்துறையினரும் ஆய்வு செய்து அதற்கான தீர்வு எட்டப்படாமல் அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் பேருந்து நிலையம் கட்டுவதற்கான பணிகளை கேரள அரசு துவங்கியது. அப்போதும் நாம் தமிழர் கட்சியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட முயன்றனர். இந்த நிலையில் நேற்று கேரள அரசு தமிழக பகுதிக்குள் ஒரு அறிவிப்பு பலகையை வைத்திருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சியினருக்கு அறிந்த நிலையில் அவர்கள் நேற்று இரவே இப்பகுதிக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றார்கள். இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் இதே பகுதிக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினர் அந்த அறிவிப்பு பலகையை அகற்ற வேண்டும் என கோரிக்கையை வைத்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து கேரள காவல்துறையினர் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக பகுதியில் தமிழக காவல்துறையினரும் உள்ளனர். தற்போது தமிழக காவல்துறையினர் நாம் தமிழர் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த அறிவிப்பு பலகையை இங்கிருந்து அகற்றினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்து போராட்டம் தொடர்கிறது. இரு தரப்பிலும் பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருகிறது. வேதவழி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.